வீட்டில் சண்டே வந்து சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி, கிரேவி, முட்டை எல்லாம் செய்கிறோம். அதான் லெக் பீஸாக கிடக்கு. இப்போ தம்மில் போட போகிறோம். இப்போ தம்மில் போட்டு முடிக்க போகிறோம். இப்போ பிரியாணிக்கு சிக்கன் கிரேவி செய்கிறேன் பாருங்கள். ஆனால் இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் ஷார்ட்டில் தான் போடுறேன். நான் இந்த மாதிரி சிக்கன் கிரேவியாக செஞ்சுருக்கேன். அப்புறம் ஆனியன் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான். சால்னாலாம் வைக்கல இதுக்கு. இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி இந்த கிரேவி வச்சு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ தம்முலேருந்து எடுத்துட்டேன் நான். எல்லாம் போலன்னு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா லெக் பீஸோட. இன்றைக்கி எங்கள் வீட்டை சண்டே லஞ்சு இதுதான். நல்லா கமன்னு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் சாமரிசியில் பாயசம், சாமரிசியும் ஜவ்வரிசியும் சேர்த்து வெல்லம் போட்டு பாயசம். நல்லா முந்திரி திராட்சையை போட்டுற வேண்டியதான், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய் பொடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, ஆனியன், சாம அரிசி, ஜவ்வரிசி சேர்த்த பாயசம், கிரேவி, சிக்கன் கிரேவி, சிக்கன் சால்னா, முட்டை. இன்றைக்கி அவ்வளோதான் எங்கள் வீட்டில். பிஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.